ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லாவா பிஎம்எஸ் vlog. இன்னைக்கு இந்த vlogல திருக்கார்த்திகை தீபத்தப்ப நாங்க என்ன பண்ணோம்னு பார்க்க போறோம். மகிழ ஈவினிங் டியூஷன்ல விட்டுட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். திருவண்ணாமலை தீபத்துக்கு சிவன் நம்ம அம்பாலையும் வெளியே கூட்டிட்டு வர்றது, இந்த மலையில உட்காந்து தீபத்துக்குலாம் ரெடி பண்றதெல்லாம் உட்காந்து டிவில பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா 6 மணிக்கு தீபம் ஏத்திட்டாங்க. நாங்களும் வீட்டுல முதல் தீபத்தை ஏத்தியாச்சு. வீட்டை சுத்தி இருக்க குட்டி குட்டி கோயிலையும் போய் தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு வந்தோம். மகிழும் டியூஷன் போயிட்டு வந்துட்டா. அவதான் பாயசம் வைப்பேன், நான் தான் பிரசாதம் இன்னைக்கு செய்வேன்னு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டா. அவதான் வந்து ரெடி பண்ணி அழகா பாயசம் வச்சு ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப டேஸ்டா இருந்தது அவ வச்ச பாயசம் அன்னைக்கு. வீட்டுல விலைக்கு ஏத்திட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம். அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. ரொம்ப பிரமிப்பா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயில் இன்னைக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு இந்த கோயில் எனக்கு சொல்ல போனா. முன்னாடியே ஆஞ்சநேயர் சிலை, விநாயகர் சிலை, அப்புறம் எல்லா பைரவருக்கான சிலைகளும் இருந்தது. இங்க பிரம்மனோட சிலை, மகாலட்சுமியோட சிலை எல்லாமே இங்க சிலையா வச்சு அழகா வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பெருமாளுக்கும் தனியா சன்னதி வச்சு அங்க பெருமாளோட எல்லா அவதாரங்களும் வச்சிருந்தாங்க. ராமர் அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லாமே அங்கேயும் இருந்தது. நாங்க போற அன்னைக்கு வந்து யாகம் வளர்த்து வச்சிருந்தாங்க. எல்லா பக்கமும் யாகம் வளர்த்திருந்தாங்க. பைரவருக்கு தனியா யாகம் வளர்த்திருந்தாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு தனியா யாகம் வளர்த்திருந்தாங்க. வாராகி அம்மனுக்கும் தனியா பெருசா யாகம் வளர்த்து வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவ்வளவு பக்குமூட்டமா இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லா. இப்ப யாகம் முடிச்சு அங்க வந்து பைரவருக்கும் பிரத்திங்கரா தேவிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். நிர்வாணம் சுனவாகனம் திரையனம் ஆனந்த பூடாகனம் சர்வபூத பிசாசுரம் ஜெத்ர செவாலம் சிவம் காலவைரவ வைரவாயமா தன்மத்யமாவாக்யம் ஆத்யம் தத்வா येदे साम्रीं वामाय नमः ग्रीं ज्येष्ठाय नमः ग्रीं रौद्रे नमः ग्रीं काल्ये नमः ग्रीं कलविकरुण्ये नमः बलविकरुण्ये नमः बलप्रदमन्ये नमः सरभूत दमन्ये नमः मनोन्मन्ये नमः ईशानमूर्ताय उमाये नमः तत्पुरुषवक्त्राय गौर्ये नमः अघोरहृदयाय गंगाये नमः वामदेवोज्याय गणाम्बिकाय नमः सत्योजातमूर्ताय अंबिकाय नमः हृदयाय वामिन्ये नमः शिरोनीलिन्ये नमः शिखाचक्रण्ये नमः कवसाय पासाय मणेत्रे विघ्निमस्त्राय गामिन्ये नमः ऐं क्लीं श्री प्रत्यग्रा देवी शूलिनी दुर्गायै नमो नमः प्रार्थ्य नमो कृष्णवाससे सिंहवदने महावदने महाभैरवी सर्वशत्रु कर्मविद्वं श्री परमंत्र परक्षेदिनी सर्वभूतमणि सर्वभूतान् बन्ध सर्वविघ्नां सिद्धि सिद्धि सर्वदुष्टान् पक्ष ज्वालादिग्रान्ते प्रत्यग्रे चाम्लीं हूं पट् नमो नमः मूलेन धूपदीप नैवेद्यादिकं सन्तोष्य கோயிலுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைச்சிருச்சு இல்ல. இந்த கோயிலுக்கு இப்பதான் முத வரேன் அப்படிங்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லை. இந்த கோயிலோட வைப்ரேஷனும் இந்த மணி ஓசை எல்லாமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆயிடுச்சு இந்த கோயில் எனக்கு.
பைரவரையும் பிரத்திங்கரா தேவியும் தொடர்ந்து அங்க துர்கை அம்மனும் இன்னொரு பைரவர் சிலையும் குட்டியா இருந்தது. அதை தொடர்ந்து அங்க வந்து நவகிரகங்கள் சிலையை வச்சிருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு அம்மனை வந்து பார்க்க போறோம். அவங்களோட அழக அவங்களே கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு அழகா உட்காந்துருந்தாங்க. கண்ணுக்கு நிறையவா இருந்தது. அவங்கள பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப குளுமையா அமைதியா இருந்தது. கண்ணாடி முன்னாடியும் வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. வாராகி அம்மன் முன்னாடி ஏன் இப்படி கண்ணாடி வச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, நிறைய அம்மன் முன்னாடி அங்க கண்ணாடி வச்சிருந்தாங்க. எதனால அப்படிங்கிற ரீசன் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்களுக்கு அடுத்ததா காளியம்மன் சிலையும் சிவன் பார்வதியோட சிலையும் வெளியே இருந்தது. அழகா அதையும் தரிசிச்சுட்டு பொறுமையா பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த மாதிரி தான் எங்க கார்த்திகை தீபத்தை நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வாட்டி எந்த பட்டாசும் நாங்க வெடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம லாவா பிஎம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.